மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 15% ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேஸ் தட்டுப்பாடுக்கு எதிரொலியாக விறகு விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. போர் துவங்குவதற்கு முன் கிலோ 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்ற விறகுகள் தற்சமயம் 2 மடங்காக, அதாவது 16 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதாக தகவல்கள் வரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3 பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்தும் 7000 பெட்ரோல் பங்குகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் தினமும் 5000 லிட்டர் பெட்ரோல், டீசல் விற்கப்பட்டு வருகிறது. வீடுகளுக்கு தடையின்றி சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்ய ஏதுவாக தொழிற்சாலை மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட ஓட்டல் உரிமையாளர்கள் விறகு மற்றும் மின் அடுப்புக்கு மாறி வருகின்றனர். இந்த நிலையில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு என பரவும் வதந்திகளை நம்பி வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்க் முன் குவிகின்றனர். டேங்கை ஃபில் செய்கின்றனர். இந்தியன் ஆயில் அதிகாரி ஒருவர் கூறுகையில், நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதால் தட்டுப்பாடு என்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்தார். ஈரானுடன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்ந்த போரால் 95 நாடுகள் பெட்ரோல் விலையை உயர்த்தியுள்ளன. ஆனால் நமது நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. கடந்த 13 நாட்களில் 20% மேல் பெட்ரோல் விலையை உயர்த்தியுள்ள நாடுகள் வியட்நாம், நைஜீரியா, லாவோஸ், கனடா மற்றும் பாகிஸ்தான். இதில் வியட்நாம் அதிகபட்சமாக 49.73% தனது நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் விபத்து காப்பீடு ஆன்லைன் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைப்பது சமத்துவத்திற்கு எதிரானது. கவுண்டர்களில் நேரடியாக டிக்கெட் வாங்குபவர்களுக்கும் காப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ரயில்வே துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு சீசனில் சபரிமலை ஐயப்பன் கோயில் பூஜாரிகள் மற்றும் அங்கு வேலை செய்யும் தினக்கூலி பணியாளர்கள் லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் மூலம் பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய்களை பிற நபர்களுடைய வங்கி கணக்குகள் வாயிலாக தங்கள் வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்துள்ளதாக கேரளா உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரபு நாடுகளுக்கு கப்பலில் அனுப்பிய முட்டைகள் சென்று சேராமல் காலாவதியாகும் அபாயம் உள்ளதால் நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் பரிதவித்து வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து கப்பலில் 77 கண்டெய்னர்களில் அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 3,50,00,000 முட்டைகள் நடுக்கடலில் 12 நாட்களாக சிக்கியுள்ளது. முட்டைகளை அனுப்பி வைக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என முட்டை ஏற்றுமதியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தங்கம் 1 கிராம் 14,970, வெள்ளி 1 கிராம் 290, US டாலர் $92.25. கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $97.22.